ஓம் சாய்ராம். இப்போ போன பதிவில் ஒருத்தர் கேட்டிருந்தார், அப்பா எனக்கு 60 வயசாகி போச்சு, 60 வயசு ஆனவங்க எல்லாருமே 60ஆம் கல்யாணம் கட்டாயம் பண்ணிக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறார். இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நாம் பிறந்த வருஷம், நாம் பிறந்த மாதம், நட்சத்திரம், இந்த மூணையும் சேர்த்து பார்க்கறது 60வது பிறந்த நாளில் தான் நம்ம பார்க்கணும். மறுமுறை அதை நம்ம சந்திக்கிறது நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது 120 வயசு வாழ்ந்தோமானா தான் அதை சந்திக்க முடியும். அந்த நாளை, அந்த நட்சத்திரத்தை, அதெல்லாம் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, மேக்சிமம் கிடைக்காது. ஆகினால்தான் ஒரு மனுஷன் வாழ்நாளில் 60 வயசு பூர்த்தி அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒரு நாள். அன்றைய தினம் ஆயுள் ஹோமம் செய்கிறது, திருமாங்கல்ய தாரணம் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அன்றைய தினத்தில் முதல்ல மறுபிறவி எடுத்ததாக நாம் நினச்சிக்கணும். மறுபிறவி, ஏன்னா 60 ஆண்டு முடியுது போகுது இல்லையா, ஒரு காலக்கணக்கு முடியுது. அந்த நாள் முதல் அந்த தம்பதிகள் நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இதுதான் ஷஷ்டி ஆஃப் த பூர்த்தி. அந்த ஷஷ்டி ஆஃப் த பூர்த்தி சாந்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாஸ்திரங்கள் சொல்லுது. நாம் தொன்று செஞ்சுட்டு வரோம். ஆகினால கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும், ஆடம்பரமாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எளிமையாக நடத்தலாம், கோவில்களில் நடத்தலாம், ரொம்ப சிம்பிளாக நடத்தலாம். இதுதான் இதுக்கான ஒரு பரிகாரம். ஒரே வீட்டில் 2 திருமணங்களை சேர்ந்து நடத்தலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி கேட்டார். கண்டிப்பாக நடத்தலாம். முகூர்த்த நேரத்தை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு நடத்தலாம். கண் திருஷ்டிக்கு பயந்து தான் சிலர் இதை செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. திருஷ்டி படும் அப்படிங்கிறதுக்கு தான். அது மாதிரி தேங்காய் உடைச்சிட்டு பூசணிக்காயை சுற்றி திருஷ்டி கழித்து இதெல்லாம் கழிச்சிட்டோம்னா தம்பதிகள் அமோகமாக சிறப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். ஜெய் ஷாராம்.